வணக்கம் பவித்ரா. காட்பாடியில் இருக்கக்கூடிய அதாவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகனும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிரானந்த் வீட்டில் நேற்று பார்த்தோம்னால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த அமலாக்கத்துறை சோதனையானது வேலூரில் 4 இடங்களில் நேற்று நடைபெற்றன. இந்த சோதனையில் பார்த்தோம்னால் கதிரானந்த், அதாவது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்துக்கு சொந்தமான வீடு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான, அதாவது காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, மேலும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் இவருக்கு சொந்தமான 2 இடங்கள் என 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சோதனையானது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பொதுமக்களுக்கு பணம் விநியோகம் செய்ய வைத்திருந்ததாக பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 11 கோடி ரூபாய் அந்த வழக்கு தொடர்பாக தான் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான 2 இடங்களில் நேற்று இரவு 9 மணி அளவில் அந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவடைந்தன. அதே போன்று வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் பார்த்தோம்னால் நள்ளிரவு 2 மணி அளவு வரை அந்த அமலாக்கத்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தன. மேலும் அவருடைய வீட்டில் உள்ளே பார்த்தோம்னால் பூட்டியிருந்த 2 கதவுகளை கடபார் மற்றும் சுத்தி இது போன்ற ஆயுதங்களை கொண்டு சென்று உள்ளே உடைக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டன. மேலும் அவர் வீட்டில், அதாவது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே இருந்த, அதாவது கதிரானந்த் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உள்ளே இருந்தனர். அவர்கள் தெரிவித்தபடி உள்ளே எந்த ஒரு ஆவணமும் சிக்கவில்லை, அதற்காக கையெழுத்திட்டு தங்களிடம் சான்றிதழ்களும் கொடுத்திருக்கின்றன என்ற தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரியில், அதாவது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் 2வது நாளாக தொடர்ந்து அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இரவு முழுவதுமாக பார்த்தோம்னால் இந்த கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவருடைய வீட்டில் 2 மணி அளவில் முடிந்தவுடன் அங்கிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளும் அனைவருமே அந்த குழுக்களும் தற்போது அந்த 2 மணி அளவிலே இந்த கல்லூரிக்கு வந்துவிட்டனர். இந்த கல்லூரியில் தொடர்ந்து அந்த சோதனையானது நடைபெற்று வருகின்றன. கல்லூரியிலும் பார்த்தோம்னால் இரவு 9 மணி அளவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் இருந்து வாகனம் ஒன்று உள்ளே சென்றன. அந்த வாகனத்தில் உள்ளே சென்று மீண்டும் 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த வாகனம் வெளியே வந்தது. அந்த வாகனத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், அதாவது சிஆர்பிஎஃப் என்று அழைக்கக்கூடிய அந்த காவலர்கள் அந்த வாகனத்தில் ஏறி சென்றனர். அப்போது அந்த குறித்த தகவலை கேட்டபோது அவர்கள் தெரிவித்தது, கணக்கில் வராத பணங்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியானது. மேலும் கல்லூரியில் முக்கிய ஆவணங்கள் ஏதோ சிக்கியிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அனைத்து குழுக்களும், அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய அனைத்து குழுக்களும் தற்போது இந்த கல்லூரியில் முழுமையாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை 2வது நாளாக தொடர்வதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் தான் தற்போது காணப்படுகின்றன. கல்லூரி வளாகத்தின் வெளியே பார்த்தோம்னால் துப்பாக்கி ஏந்திய அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் காவலுக்கு நின்று பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் தொடர்ந்து இந்த சோதனை நடந்த பிறகு இது என்ன ஆவணங்கள் சிக்கி இருக்கிறது, பணம் எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கின்ற, இது போன்ற கூடுதல் தகவல்களை நாம் பெற முடியும்.